வணக்கம். ஆன்மீக வழிபாடு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் இல்லைன்னா நம்மளோட சந்ததி விட்டு எதுவுமே இல்லாம ஆயிடும். அதனாலதான் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமானதாகும். அதுல பாத்தீங்கன்னா பௌர்ணமி காலங்கள்ல, அமாவாசை காலங்கள்ல இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பானதாகும். இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ பண்ணா சிறப்பா இருக்கும்? தமிழ் மாத பிறப்பு காலங்கள்ல பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி காலங்கள்ல பண்றது ரொம்ப சிறப்பானதாகும். அமாவாசை காலங்கள்ல பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுப சுப கிழமைகள், வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையில பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடு நம்மளுக்கு சில பேர் சுவாமியோட படங்கள் இருக்கும், திருவுருவ படங்கள் இருக்கும். சில பேருக்கு திருவுருவ படங்கள் இருக்காது. அந்த ஒரு சின்ன ஒரு கருங்கல்லான ஒரு மூர்த்திகள் மட்டும் இருக்கும். அது உருவங்கள் இருக்காது சில குலதெய்வத்துக்கு. அதனால நம்ம எப்படி செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த குலதெய்வத்தை நினைச்சு நம்ம வீட்லயே கூட பாத்தீங்கன்னா ஒரு கருங்கல், அந்த சிலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கருங்கல்லுல ஆன ஒரு அகல் ஒண்ணு செஞ்சு தருவாங்க. அந்த கருங்கல்லுல அந்த விளக்கு நெய் தீபம் இட்டு குலதெய்வத்தை, உங்களுக்கு என்ன குலதெய்வமும் நினைச்சு அது பஞ்சு திரி போட்டு பசு நெய் ஊட்டி விளக்கேற்றது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி எல்லார் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதத்துல இந்த 12 மாதத்துக்குள்ள அந்த உங்களுடைய குலதெய்வம் கோயில் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு அருகில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தோட போயிட்டு அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்களுக்கு எல்லா விதமான பரிபூர்ணமான குலதெய்வ அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லா அக்கம் பக்க சண்டைகள், கடன் பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு என்னுடைய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தை கல்யாணமாகவும் தள்ளி தள்ளி போறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, வீட்டுல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு மங்களகரமா இல்லாத மாதிரி ஒரு ஏதோ ஒரு எப்படி சூரிய ஒளி, அதாவது விளக்கு இல்லைன்னா, அதாவது என்ன சொல்றது, எலக்ட்ரிக் ஒளி இல்லைன்னா நம்ம வீட்டுல எப்படி இருக்கு, அது மாதிரி இருள வெஞ்சு போன மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு நம்ம குடும்பத்தோட போகலன்னா கூட உங்களுடைய வீட்டுல இருந்து யாராவது ஒரு நபராவது போயிட்டு, இது பெரும்பாலும் அமாவாசை காலங்கள்லயோ இல்ல பௌர்ணமி காலங்கள்லயோ, தமிழ் மாத பிறப்பு அந்த முதல் நாள்ல அல்லது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலங்கள்ல போயிட்டு ஒரு ஒரு 5 தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை செய்து பூமாலை சாத்தி பிரசாதம் எதுவும் செய்ய முடியும்னா ஒரு இனிப்பு வாங்கி சுவாமியாண்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி அது எல்லாருக்கும் உங்களால கையில கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே குலதெய்வ சந்தோஷம் பண்ணி. அதே மாதிரி இது எப்பவுமே தொடரக்கூடாது. நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு போக முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம், ஏன்னா குழந்தைங்க படிக்கிறாங்க, மனைவி வேலைக்கு போறாங்க, எனக்கும் டைம் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ஆபீஸ் லீவ், அதனாலதான் நான் இன்னைக்கு போறதுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துலக்காக நான் சொல்ல வரேன். அதனால கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வம் கோயில் திருமண்ண நீங்க அந்த பூமியை போய் நீங்க மெரிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சகல சம்பத்தும் ஐஸ்வர்யம் அனுகிரகம் பரிபூர்ண கடாட்ச குலதெய்வ அருட்கடாட்ச கிடைக்கும். இல்லைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சித்தி ஆகாது. அதே மாதிரி நான் சொல்றது என்னன்னா, குலதெய்வத்தை நினைச்சு நம்ம வீட்டுல ஒரு கருங்கல்லான ஒரு அகல் விளக்கு நீங்க ஸ்தபதி செஞ்சீங்கன்னா செஞ்சு தருவாங்க. சிலை செய்யறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு அகல் ஒண்ணு செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு தருவாங்க. இது கருங்கல்ல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களுடைய வீட்டை சுபிட்சமாகும். குலதெய்வத்தை மட்டும் இது யூஸ் பண்றது ரொம்ப விசேஷமானதாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பேர் கருங்கல் இல்லையா, கருனாலுமே நம்மளுடைய தாய் வழியிலிருந்து வர கரு மாதிரி நம்மளோட சந்ததி விட்டு அது சந்ததி சந்ததியா நம்மளுடைய குலதெய்வ வம்ச வழி அந்த குலதெய்வத்தை நம்பிச்சு நம்ம பிரார்த்தனை பண்றதுனால எல்லா விதமான உங்களுக்கு கடாட்சம் கிடைக்கும். இல்லைன்னா எல்லாமே தள்ளி தள்ளி நாள்கள் தள்ளி போயிட்டே இருக்கும், நம்மளுடைய எந்த காரியமும் சித்தி ஆகாது. குலதெய்வ வழிபாடு பண்ணனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா வகையிலும் கால தாமதம் ஆயிட்டு இருக்கும். அக்கம் பக்க பிரச்சனைல இருந்து எல்லாமே தேவை, உடம்பு பிணியில இருந்து எல்லாமே பிரச்சனை ஆகும். அதே மாதிரி நம்ம சிவ வழிபாடு பண்ணாலும், நாராயண வழிபாடு பண்ணாலும், இல்ல அம்பாள் வழிபாடு பண்ணாலும் நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணனா நம்ம இப்போ சிவ வழிபாடு பண்றோம் இல்ல அம்பாள் வழிபாடு பண்றோம், டெய்லி அம்பாள் வழிபாடு பண்ண சொல்ல அம்பாளும் பரிபூர்ண கடாட்சம் கொண்டவங்க தான், நம்ம யாரையும் சொல்ல. குலதெய்வம் சிறு தெய்வமா இருந்தாலும் கூட என்னன்னா என்ன வணங்கலாமா அவங்க
அதனால அவங்களுக்கு சுபகாரியங்கள் நான் தடை பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுக்கு எப்போ என்னை வந்து சேவிச்சு செய்யறாங்களோ நான் வந்து அவங்களுக்கு வழி விடுவோமா, நீங்க என்ன கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த அம்பாளுடைய பேசும். புரியுதுங்களா சொல்றது? இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய உலகத்தை எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எனக்கு வந்து கொரியர் வருது. அந்த 1000 ரூபாய் வரணும்னா போஸ்ட் ஆபீஸ் வரும். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போஸ்ட்மேன் கையில வரும். போஸ்ட்மேன் கையில இருந்து நம்மளுடைய வீட்டை தேடி வருவாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமத்துல உள்ள கோயில்கள் வழிபாடு பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த 3 வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் பண்ணுமோ, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர் எல்லை தேவதை வழிபாடு ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். முதல்ல வந்து ஊர்ல எல்லை வழிபாடு, அப்புறம் குலதெய்வ வழிபாடு, அப்புறம் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு. நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணாலுமே அந்த எல்லை உடைய தேவதை வந்து நம்மளுக்கு வந்து நேராத்துன்னு வந்து உங்களுடைய குலதெய்வம் கையில கொடுத்துரும். புரியுதுங்களா? அதனால வந்து இந்த குலதெய்வ வழிபாடு நித்தமும் எடுத்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை காலங்கள்ல, பௌர்ணமி காலங்கள்ல, வெள்ளிக்கிழமையில, சுபமான நாட்கள்ல உங்களால எது முடியுதோ ஒரு சிறு வாழை இலையில ஒரு தயிர் அன்னம் படைக்கலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், மூக்கடலை வைக்கலாம், அதே மாதிரி அவல் பொறி கடலை வைக்கலாம். முனீஸ்வரர் வழிபாடுல பாத்தீங்கன்னா அவல் பொறி கடலை ரொம்ப சிம்பிளா இருக்கு அவருடைய வழிபாடு எல்லாம். அதனால உங்களுக்கு பெருசா விளம்பரமா செய்யணும், பெருசா ஆடம்பரமா பண்ணணும்ன்றது உங்களுடைய குடும்பத்தோட போயிட்டு நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா எல்லா விதமான உயிர் சேதங்கள் கூட பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறோம். ரொம்ப விமர்சையா நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு, நான் சொல்றேன் விமர்சையானா ரொம்ப விமர்சையா இல்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில குலதெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா காவு பலிகள் உண்டு. சில குலதெய்வத்துக்கு காவு பலிகள்ல எதுவும் இல்லை. வெறும் சைவ முறையில அவல் பொறி கடலை, சக்கரை பொங்கல், தயிர் எண்ணம், அது மாதிரி பிரசாதங்கள் வச்சு படைக்கிறது உண்டு. அதனால உங்களால எது முடியுதோ அதை ஒரு பௌர்ணமி காலங்கள்ல மாலை நேரத்துல ஒரு 8 மணில இருந்து ஒரு 9 மணிக்குள்ள அந்த கிழமைக்குடைய ஓரை வரும். அந்த ஓரைகள்ல வந்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமானதாகும். அந்த குலதெய்வத்தை நம்ம நினைச்சு அந்த கருங்கல்ல உங்களோட என்ன குலதெய்வம் நினைச்சு அந்த கருங்கல்லான விளக்குல நீங்க விளக்கேற்றி, பசுனை விட்டு நீங்க விளக்கேற்றி அவங்க மனசார டெய்லி நீங்க வீட்லயே நினைச்சு விளக்கேற்றினாலுமே அந்த குலதெய்வ அருள் நம்மளோட வீட்டுல எப்பவுமே பரிபூர்ணமா என்னன்னைக்கு கிடைக்கும். நம்ம இப்ப இங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்க போக முடியாத பட்சத்துல இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கருங்கல்ல ஒரு விளக்கு ரெடி பண்ணி சபதிகாரிட்ட சொன்னா ரெடி பண்ணி தருவாரு. அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்ல பசு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி தினமும் அந்த குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்து எல்லா விதமான பரிபூர்ணமான அருளும் பொருளும் ஐஸ்வர்யமும் தன கடாட்சமும் புத்திர பாக்கியமும் சகல சம்பத்தும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். எந்த தெய்வ வழிபாடு இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நம்ம முக்கியமாக நாம் செய்ய வேண்டும். அதை நாம் என்றென்றும் தினமும் நித்தியம் நம்ம போற்றி அந்த குலதெய்வத்தை போற்றி டெய்லி நம்ம வழிபாடு ஒரு சிறு விளக்காவது ஏற்றி நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்ல வகையில நம்ம ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி நம்ம ஆன்மீக பக்தர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். ஒரு நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.